श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्ताय्यवय्यो महिसन्निध्येयु कैसयं हि ययं मीम् नमः तियसाननाथम् सच्चन्दासन अच्युयं ठिरजोयिं कळुननयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेखकவைந்தம். எல்லா கர்மங்கள்னாலும் ஆராதிக்கப்படுவோன் எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். சகல வேதாந்த சாரமாக இப்பொழுது அச்சுத சதக ஸ்தோத்திரத்திலே முக்கியமான விஷயங்களை சாதித்துக் கொண்டு வருகிறார். சகல கர்மங்கள்னாலும் ஆராதிக்கப்படுவன் எம்பெருமான் தான், பலனை கொடுப்பவும் எம்பெருமான் தான். மற்ற தேவர்கள்லாம் பலனை கொடுக்கிறார்கள் என்று சொல்றார்களே அப்படின்னா அவளுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கான். அப்போ அவர்களுக்கு பலன் போய் சேருமா, நம்ம சமர்ப்பிக்கிறது அவளுக்கு சேராதா அப்படின்னா ஸ்ராத்த நிமந்திரித அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்ராத்தத்துல இருக்க பிராமணர்கள் மாதிரி அவர்களுக்கும் திருப்தி வரும். ஆனால் பரம உத்தேசங்கிறது எம்பெருமானுக்குத்தான் அப்படின்னார். பலன் கொடுப்பவன் எம்பெருமான் தான்ங்கிறதுக்கு ஒரு உதாகரணம், பிரளய காலத்துல எல்லா தேவர்களும் போன பின்பு யார் பலன் கொடுப்பார்கள்? நாம பிரளயத்துக்கு முன்னாடி சில கர்மங்கள்லாம் பண்றோம், அதுக்கு பலனை அந்த தேவர்கள் கொடுக்கணும். ஆனா பிரளயத்துல அவளே போயிடுவாளே, அப்புறம் யார் கொடுப்பா அப்படின்னா பகவான் தான் கொடுப்பான்னு ஆறுது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இப்பொழுது 19வது ஸ்லோகம் சகல பலன்களையும் எம்பெருமான் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். கப்பேசி கங்கியாயும் கப்பதுமோவ சிறிகஞ்சனலயா சகியோ நயசச்ச சைஃபலாயும் நியச்சாஹி நிகின்ன நிச்ச தாவதி ஹுவனோ கல்பயசி காங்கிதானி கல்பத்ரும இவ ஸ்ரீ காஞ்சனலதா சகிதः நதசத்ய சதா ஃபலானி நிஜச்சாயா நிர்பின்ன நித்யதாபத்ரிபுவனஹ. சகல பலத்தையும் எம்பெருமான் தான் கொடுக்கிறான், எல்லாருக்கும் கொடுக்கிறான், எல்லா பலனையும் கொடுக்கிறான். இதை வச்சுட்டே புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டான்னா அந்தந்த தேவர்கள்லாம் சில சில பலன்களை தான் கொடுக்க முடியும், சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவன் தான். போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னு கேட்டா எப்பவுமே அந்த தேவர்களால பலன் தர முடியாது. ஏன்னா பிரளய காலத்துல அவர்களே இருக்க மாட்டார்கள். அப்படி கட்சி எப்படி பலன் தர முடியும்? பிரளயம் முடிஞ்சு வர்றவர்கள் அவர்களாக இருக்க மாட்டார்கள், வேற ஒரு தேவர்கள் வருவா, அவ எப்படி பலன் தர முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் சகல பலன்களையும் கொடுக்கிற ஒருத்தர் வேணும்னா அது எம்பெருமான் தான் அப்படின்னு ஆறுது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன கேட்டா கல்பக விருட்சம் போலே அப்படிங்கிற. கல்பக விருட்சமானது கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பூலோகத்துல இல்ல, அது சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியது. கேட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானும் கேட்ட பலனை எல்லாம் கொடுக்கிறான், நம்மளுடைய தாபத்தையும் தீர்க்கிறான். எப்படின்னா விருட்சம்னாலே தாபத்தை தீர்க்க முடியும். விருட்சம்னாலே வெயில்ல நடந்து வரவாளுக்கு விருட்சத்தினுடைய சாயையில நிழல்ல தாபங்கள் தீர்மூல்யம், அந்த மாதிரி என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. கல்பயசி காங்கிதானி கல்பத்ரும இவ ஸ்ரீ காஞ்சனலதா சகிதः. எம்பெருமானே காங்கிதானி யார் யார் என்னென்ன ஆசைப்படுகிறாளோ அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் கல்பயசி நீ கொடுக்கிறாய். கல்பத்ரும இவ கல்பக விருட்சம் போல அப்படின்னு அர்த்தம். பொதுவா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லுவா. கல்பக விருட்சத்தை தேவலோகத்துல இருக்கு, கல்பகம் மாத்திரம் இல்ல, 5 விருட்சம் இருக்கான் தேவலோகத்துல. மந்தாரம், பாரிஜாத்தம், சந்தானம், கல்பவிருட்சம், ஹரிச்சந்தனம் அப்படின்னு 5 விருட்சம் தேவலோகத்துல இருக்கான். இதுல கல்பக விருட்சம் பாரிஜாத்தம்லாம் எல்லா பலனையும் அங்க போய் நின்று யார் கேட்கிறாளோ அவளுக்கு கேட்ட பலனை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பிரசித்தி உண்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி பார்த்தா பெருமாளை கல்பக விருட்சம் அப்படின்னு அந்த இதுல சொல்லலாம்.
இத பல இடத்துல சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இன்னொரு இடம் பார்த்தா கலசி ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்துல வரும். அதே மாதிரி கரி சிகரி விட்டங்க ஸ்தாயின கல்பவிருக்ஷாத், இதுவும் வரதராஜ பஞ்சாசத்துல இருக்கு. கல்பவிருஷம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். தேவ பெருமான் வந்து ஒரு மலையில இருக்காரு இல்லையோ, அதனால மலையில தான் கல்பக விருட்சம், விருட்சங்கள்லாம் நிறைய மலையில தானே இருக்கும். அதனால அதை வச்சுன்னு அங்க சொன்னார். அதே மாதிரி எல்லா பலனையும் கொடுப்பாங்கிறதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கல்பக விருட்சத்தை சொன்னார். ஆனா அதனால கல்பக விருட்சம் மாதிரி அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா எல்லா பலனையும் கொடுக்கிற கல்பக விருட்சமானது ரெண்டு பலனை கொடுக்காது. ஒன்றும் மோட்சம் கொடுக்காது. கல்பக விருட்சத்துல போய் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டா கிடைக்காது. ரெண்டாவது பலன் என்னன்னு கேட்டான்னா தன்னையே கொடுக்காது. கல்பக விருட்சம் போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த விருட்சத்தோட அப்படியே நீ எங்காத்துக்கு வரணும் அப்படின்னா வராது. அது தேவலோகத்துலாம் இருக்கும், நாம தான் அங்க போய் வாங்கிக்கிறமே தவிர அது நாம இருக்கிற இடத்துல வராது. ஆனால் எம்பெருமானை பார்த்தால் இவன் தன்னையே கொடுப்பான், இன்னொன்னு ரெண்டாவது மோட்சத்தையும் கொடுப்பான். கல்பவருஷம் தராத ரெண்டையும் அவன் கொடுப்பான், மோட்சத்தை கொடுப்பான், அப்புறம் தன்னையே கொடுப்பான்னா தானே நாம இருக்கிற இடத்துக்கு வந்து அவதாரங்கள் எல்லாம் பண்றான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் தானே நாம இருக்கிற இடத்துக்கு வந்து அர்ச்சாவதாரமா இருக்கான். அப்போ தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி ஆத்மதானம் பண்ணுவான், தன்னையே தானமாக கொடுப்பான். கல்பவருஷம் வந்து மற்றதை எல்லாம் கொடுக்கும், ஆனா கல்பவருஷம் தன்னைத்தானே கொடுக்க நானே உங்காத்துக்கு வரேன் அப்படின்னு வராது. ஆனா தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பாரிஜாத விருட்சம்ங்கிற, அதுவும் இதே மாதிரிதான். இது தண்டகாவனத்துல அந்த பாரிஜாத விருட்சம் நடந்து போயிட்டு இருக்கான். பொதுவா நாமெல்லாம் வனம் காடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், காட்டுல மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியும். மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல இருக்கும் தானே பார்த்திருக்கோம், மரங்கள் நடந்து போகுமா காட்டுல? ஆனா தண்டகாரண்ய காட்டுல ஒரு மரம் நடந்து போச்சுங்கிற, அது யார் அப்படின்னு கேட்டான்னா ராமன் தான். அது பாரிஜாத விருட்சம், அது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய விருட்சம். தண்டகா தபோவனத்துல எல்லா மரங்களும் அப்படி அப்படியே நின்ற இடத்துல நிற்க, அதற்கு நடுவுல ஸ்ரீராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பாரிஜாத விருட்சமானது அழகாக நடந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதம் அண்ணா கற்பனை பண்ணி பார்த்தா அழகா தெரியும். ஒரு தபோவனத்து நடுவுல ஒரு மரமே நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மரம். மரம் இருக்கிற இடத்தை தேடினாலும் எல்லாரும் போவோம், நாம இருக்கிற இடத்தை தேடி அது வந்து ரிஷிகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதோ இல்லையோ அப்படின்னு சொல்ற. பொதுவாக எம்பெருமானை மரம் போல அப்படின்னு சொல்ற வழக்கம். வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நர்மதா நரகாங்கார சமனி சா கிமர்த்தம் ந சேவியதே. எம்பெருமானை மரம் போல சொல்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றான். முதல் காரணம், மரம் நிறைய கொடுக்கும் இல்லையா, பழங்கள் புஷ்பங்கள். அது மாதிரி எம்பெருமானும் நிறைய கொடுக்கறான். சதுர்விதமான புருஷார்த்தங்களையும் தர்மார்த்த காம மோட்சங்களை எல்லாம் கொடுக்கறான். ஒரு மரம்னு பார்த்தாதான் எல்லாத்துக்குமே உபயோகப்படும். பழம் உபயோகப்படும், காய் உபயோகப்படும், புஷ்பம் உபயோகப்படும், இப்படிலாம் அது தண்டு கூட சில சமயம் உபயோகப்படுமா இருக்கும். மரத்தை நம்பி நிறைய பேர் இருக்கா, நிறைய ஜீவிகள். மனுஷர்களை விட்டுடுங்க, ஜீவிகள் பார்த்தா எத்தனை பறவைகள், எத்தனை சர்ப்பம் முதலான ஜந்துக்கள், எத்தனை புழு பூச்சிகள். ஒரு மரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜீவிகள் இருக்கும். புழு பூச்சி கொசு இது எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வரும். எல்லாத்துக்கும் அடைக்கலமா மரம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கானா. நிவாச விருட்ச சாதுனாம்னா வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு விஷயம். மரம் எப்படி பழங்காய் பூ இந்த மாதிரி நிறைய கொடுக்கறதோ அது மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், மரமானது தாபத்தை போக்கடிக்கும். அதாவது வெயில்ல நடந்து போறவா அந்த மரத்தின் கீழே நிழல்ல இருந்தான்னா அவளுடைய தாபம் எல்லாம் தீரும். நிழல் மூலம் தாபத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். அந்த எல்லா விஷயமுமே இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எம்பெருமானை மரம்னு சொல்லச்சே இது எல்லாமே விவக்ஷிதம். அதான் சொல்றார், வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா. வாசுதேவன் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் நிழல்ல போங்க, அங்க குளிரும் இருக்காது வெயிலும் இருக்காது. வெயில்ல தவிக்கிறவாளுக்கு வெயில் கஷ்டம் குறையும் அந்த மரத்தின் கீழே போனா.
குளிர் காலத்துல கூட மரத்தங்கீழ உட்காந்தா கொஞ்சம் குளிர் குறைவா இருக்கும். நரகாங்கார சமணி சா கிமர்த்தம் ந சேவியதே. ஏன் வெயில கஷ்டப்படுறவாளை பார்த்து நடக்க முடியாம கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, ஏன்டா இப்படி கஷ்டப்படுறா, அங்கதான் மரம் இருக்கேன், அந்த மரத்தின் கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போறதானே அப்படின்னா, இல்ல இல்ல நான் போனோம் அப்படின்னா கேடுகிட்டு போன்னு விடுவா. அவ்வளவுதானே, வேற என்ன பண்ண முடியும்? நல்ல வெயில்ல 12 மணி வெயில்ல நடக்கிறவங்க கிட்ட நீங்க போய் அந்த மரத்தடியில கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க, கொஞ்சம் பெரிய மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, பெருசா ஆலமரம் இருக்கும் இல்லையோ, இது வெயில்ல குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு பெயர் இருக்கு. வெயில் காலத்துல கூட அது கீழே படுத்தனா குளிர்ச்சியா இருக்குமா. அதனால நீ இப்போ அந்த மரத்தின் கீழே போய் படுத்துக்கோனா மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? அப்போ பைத்தியக்காரன் அர்த்தம். அதாவது வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவங்கிறவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றேன். அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கூட இன்னொரு விஷயமும் சாதிக்கிறார். என்ன கேட்டா, இந்த மரத்தோட கூட பக்கத்துல ஒரு கொடி ஒண்ணு படர்ந்து இருக்கு அப்படின்னு. பொதுவாக மரத்துல எல்லாம் பக்கத்துல வர கொடிகள்லாம் ஏதாவது படர்ந்து இருக்கும் அந்த மரத்துல. அப்ப இங்கேயும் அப்படிதான். என்ன கொடின்னு கேட்டா, லக்ஷ்மி பிராட்டியார் அப்படிங்கிற கொடி. கல்பத்ரும இவ ஸ்ரீ காஞ்சன லதா சகிதா. கல்பத்ரும இவ, கல்பக விருட்சம் போல இருக்க, காஞ்சன லதா சகிதா. பக்கத்துல ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு காஞ்சன லதான்னா பொற்கொடி அப்படின்னு அர்த்தம். பொன்னால் ஆன கொடி, அதோட பொற்கொடியே அப்படிலாம் வருது இல்லையோ, கொடி, கொடியிலையும் பொற்கொடி அப்படின்னு அர்த்தம். மிருதுவாவும் இருக்கார், சொர்ணமயமாவும் இருக்கார், லக்ஷ்மி பிராட்டியோட கூட கலந்திருக்கார். அப்படி இருந்துட்டு எம்பெருமாள் என்ன பண்றாருன்னா, கல்பயசி காங்கிதானி, கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு ஆறுது. இந்த கேட்டதையெல்லாம் எம்பெருமான் கொடுக்கிறார் இந்த கொடியோட சேர்ந்து இருந்து அப்படின்னு சொல்றபடினால, பெருமாளும் பிராட்டியமாக சேர்ந்து இருந்துதான் மோட்சபலனை கொடுக்கிறார்கள். அதுக்காக தான் இத்தனையும் சேர்த்து சொல்லிருக்கார். கல்பயசி காங்கிதானி, காங்கிதா நீ ஆசைப்பட்ட பலன்களை எல்லாம் கல்பயசி கொடுக்கிறாய். கல்பத்ரும இவ, கல்பக விருட்சம் போல இருக்கே. ஸ்ரீ காஞ்சன லதா சகிதா, ஸ்ரீ என்கிற காஞ்சன லதா சொர்ணமயமான கொடியோடு நீ கூட இருக்கிறபடியினாலே, கூட இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இங்க பிராட்டியானவருக்கு சொர்ணமயமான ஹிரண்ய வர்ணாம்னு வேதத்துல வரும். ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம்னு பிராட்டியை பத்தி சொல்லுச்ச, சொர்ணமயமா இருக்காராம். அதனால அந்த ஸ்ரீ அப்படிங்கிற பொற்கொடி, சொர்ணமயமான கொடி, அவரோட கூட சேர்ந்து இருக்கார். இங்க கல்பக விருட்சம் போலே பெருமாள் இருக்கார். அதனால யார் என்ன வந்து கேட்டாலும், யார் என்ன வந்து ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு. நத சத்ய சதா பலானே, நத சத்ய அடியவர்க்கு மெய்யனே, சதா எப்பொழுதும், பலானி பழங்களை கல்பயசி கொடுக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது எப்பொழுதும் பழம் கொடுக்கிறார். அது ஒரு சமயம் கொடுப்பா ஒரு சமயம் கொடுக்க மாட்டார்னு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே பலனை நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர் அப்படின்னு. நத சத்ய சதா பலானி நிஜச்சாயா நிர்பின்ன நித்யதாப திரிபுவனஹா. எல்லா பலன்களும் கொடுக்கிறார், எப்போதும் கொடுக்கிறார் அப்படின்னாச்சு. அது மட்டும் இல்லாம மரம்ங்கிறது தாபத்தை போக்கும் இல்லையோ, அந்த மாதிரி நிஜச்சாயா தன்னுடைய சாயினாலே நிர்பின்ன போக்கடிக்கப்பட்ட நித்திய தாப எப்போதும் இருக்கிற தாபத்தை உடைய திரிபுவனஹா மூன்று உலகத்தை உடையவன். அதாவது மூன்று லோகத்தினுடைய தாபங்களையும் எப்போதும் தன்னுடைய நிழல் மூலம் போக்கடிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். மரத்தை பத்தி நமக்கு தெரியும், மரமானது தன்னுடைய நிழல் மூலமாக தாபத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நிஜச்சாயா அப்படின்னா தன்னுடைய நிழல்னாலே எல்லா தாபத்தையும் போக்கடிக்கும். வெயில்ல இருந்து வரவாள்லாம் மரத்தடியில் தங்கினானா தாபங்கள்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் பத்தி சொல்லச்ச நிஜச்சாயா நிர்பின்ன நித்தியதாப திரிபுவனஹா அப்படின்னு. சாயா அப்படின்னா ரக்ஷணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தன்னுடைய ரக்ஷணத்தினாலே ஜீவர்களுடைய தாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். தாபம்னா ஜீவர்களுக்கு ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக 3 விதமான தாபம் இருக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லும். அந்த சம்சார தாபம் தான், சம்சார தாபமே 3 விதமா இருக்கு. அந்த 3 விதமான தாபங்களையும்
போக்கடிக்கக்கூடியவனாக தன்னுடைய சாயினாலே, சாயனா ரட்சண பெருமைன்னு அர்த்தம் சொன்ன, ரட்சண பெருமையினாலே இந்த தாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன். அப்படி போக்கடிக்கப்பட்ட 3 புவனங்களை உடையவன், அதாவது தன்னா 3 புவனத்தையும் ரட்சிப்பவன் அர்த்தம். 3 புவனத்தையும் நன்றாக ரட்சிப்பவன். அதனால நிஜச்சாயா நிர்பின்ன நித்தியதாப திரிபுவனாக அப்படிங்கிறது ஒரே பதம். அதுக்கு 2 அர்த்தம் வருது. மரம்ங்கிற பட்சத்துல பார்த்தோம்னா தன்னுடைய சாயானா நிழல், அது நிழல் மூலமாக உலகத்துல இருக்க எல்லாருடைய தாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கல்பக விருட்சம். எம்பெருமான் பார்த்தோம்னா இந்த இடத்துல சாயானா ரக்ஷணம்னு அர்த்தம். தன்னுடைய ரட்சணத்தினாலே இந்த தாபங்களை எல்லாம், சம்சார தாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அப்புறம் பலன்களை கொடுப்பவன் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். கல்பத்ருவம் போல எல்லாருக்கும் வேண்டிய பலன்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. கல்பயசி காங்கிதானி கல்பத்ரும இவ காஞ்சனலதா சகிதாக அத சத்ய சதா பலானி நிஜச்சாயா நிர்பின்ன நித்யதாப திரிபுவனா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றதுக்கே கல்பயசி காங்கிதானி கல்பத்ரும காஞ்சனலதா அப்படின்னு வருது பாருங்க. சொல்றதுக்கு ரசமா இருக்கணுங்கிறதுக்காக அதே எழுத்துக்களே திருப்பி திருப்பி போடுற. நிஜச்சாயா நிர்பின்ன நித்தியதாப திரிபுவனா அப்படின்னு வருது. தன்னுடைய சாயா மூலமாக, நிழல் மூலமாக அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய ரட்சண சாமர்த்தியம் மூலமாக அப்படின்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் பார்த்தோம். 3 லோகத்தினுடைய தாபங்களை எல்லாம் போக்கடிச்சு இந்த மாதிரி மரம் மாதிரியாக எம்பெருமான் இருக்கிறான். கல்பக விருட்சம் போல எம்பெருமான் இருக்கிறான். அடிக்கடி எம்பெருமான் நிவாச விருட்ச சாதுனாம்னு ராமாயணம் சொல்றது, வாசுதேவ தருச்சாயான்னு சொல்றது, புராணங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு அழகான ஸ்லோகம் சுவாமி தேசிகந்தே இதே மாதிரி பார்க்கணும்னா பரமார்த்த ஸ்துதியில ஸ்ரீமத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைச்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம். அங்க பாரிஜாத்தம் சொல்ற, நதி கரையில இருக்கிற பாரிஜாத்தம், ஒரு குளத்தங்கரையில இருக்க பாரிஜாத்தம் அப்படிங்கிற வரதராஜ, அது திருப்புக்குள் பெருமான். இவர் வரதராஜ பெருமான சொல்லச்ச மலையடிவாரத்துல இல்ல மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அங்க கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல என்ன கேட்டா பிராட்டியோட கூட இருக்கார் அப்படிங்கிறதையும் சேர்த்து அதனால சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கார் அப்படின்னு காண்பிச்சாச்சு. அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். சயலாயமான நிஷ்டா சயலசுராணம் வி அந்தரோ அப்பானோ சயல பலான பசூயி சயல ஜனானம் சமோக்கு நச்சசத் நயசச்சதுமம் சகலாகமானாம் நிஷ்டா சகலசுராணாமபி அந்தராத்மா சகல பலானாம் பிரசூதிஹ சகல ஜனானாம் சமக்கலு நத சத்யத்வம். நத சத்ய அடியவர்க்கு மெய்யனே அப்படிங்கறத அழகா சொல்லிருக்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வச்சுட்டு சுருக்கம் ஒரு விஷயம் சாதிக்கிறாருங்க. எல்லா வேதங்கள்னாலையும் முடிவுரையாக சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான். ஏன்னா யார் வேதங்கள்ல என்னென்ன தேவதைகளை சொன்னாலும் அது எம்பெருமான் கிட்டதான் முடியும். இது முதல் விஷயம். 2வது, எல்லா தேவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவன் எம்பெருமான். 3வது விஷயம், எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். இதுதான் கடந்த 3 ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தை தான் எல்லா வேத வாக்குகளினாலையும் சொல்லப்படுபவன் 1, எல்லா தேவர்களுக்குள்ளும் அந்தர்யாமை இருப்பவன் 2, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் 3. அதனால என்ன அர்த்தம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இப்படியெல்லாம் இருந்தும் சகல ஜனானாம் சமஹா, எல்லா ஜனங்களுக்கும் சமமாக இருப்பவன் அப்படின்னு. இப்போ பலன் கொடுக்கறான் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுத்துடலேன்னு கேள்வி வரும். சில பேருக்கு மோட்சம் கொடுக்கறான், சில பேருக்கு சம்சாரம் தான் கொடுக்கறான், சில பேருக்கு துக்கம் கொடுக்கறான், சில பேருக்கு சுகம் கொடுக்கறான், இப்படி எல்லாம் வருதே அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் எம்பெருமான் சமஹா, விதம் விதமான பலனை அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா கூட எம்பெருமான் சமமாக இருக்கிறான். சாமியம்னு ஒரு குணம் இருக்கு. வேண்டியவர் வேண்டாதவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமாளுக்கு எல்லாரையும் சமமாக நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவரை சொன்ன விஷயம்தான்.
இது எதுக்கு திருப்பி சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இருந்தா அவன் எல்லாரையும் சமமா நடத்துறான்னு தான் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னு கேட்டா அப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. முதல் விஷயம் சகலா கமானாம் நிஷ்டா, எல்லா வேதங்களுக்கும் நிஷ்டா, அவனே முடிவுன்னு அர்த்தம். எல்லா வேதங்கள்னாலையும் சொல்லப்படுபவனாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வன் அவன்தான். சகல சுராணாமபி அந்தர ஆத்மா, எல்லா தேவர்களுக்கும் அந்தர ஆத்மா, உள்ளுக்குள்ளே இருப்பவன் ஆத்மா, அந்தரியாமியான ஆத்மா. இதனால தானே நான் அந்தந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு பலன் கொடுக்கறான் அப்படிலாம் முன்னாடி பார்த்தோம் முடியும். அதனால எந்த தேவர்களை பூஜிச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்க எம்பெருமான் கிட்டதான் போகும், ஏன்னா அந்தரியாமியா இருக்கான். மூணாவது சகல பலானாம் பிரசூதிஹி, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன். நாலாவது சகல ஜனானாம் சமஹா, ஆனா கூட எல்லா ஜனங்களையும் சமமாக பாவிப்பவன் அப்படின்னு. மரம் மாதிரி உதாரணம் தான் இதுக்கும் எடுத்துக்கலாம். மரம் வந்து எல்லாரையும் சமமாதான பாவிக்கும். என் மரத்தின் கீழே இவன் வந்தா நிழல் கொடுப்பேன், அவன் வந்தா நிழல் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் மரம் சொல்லாதே. யாரா இருந்தாலும் அந்த மரத்தின் கீழே போனா தாபம் தீரும், பழங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா. மரம் எப்படி எல்லாரையும் சமமா பாவிக்கிறதோ அந்த மாதிரிதான் எம்பெருமானும் எல்லாரையும் சமமா பாவிக்கிறான். அப்போ பலன் கொடுக்கச்ச மாத்திரம் ஏன் மாறி மாறி கொடுக்குறான்னா, அவாவா செய்யற கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன், நீ என்ன செய்யறியோ அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கிடைக்கிறது. கொடுக்கிறவன் எம்பெருமான் சமமா தான் பாதிக்கான். இவன் வேண்டியவன் அதனால இவனுக்கு நிறைய கொடுக்கலாம், அவன் வேண்டாதவனுக்கு குறைவா கொடுக்கலாங்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணிருக்கானோ அதுக்கேற்ற பலன், அவன் வேண்டியவனா இருந்தாலும் வேண்டாதவனா இருந்தாலும் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கானா. அதனால அடியவர்க்கு மெய்யனே நீ எல்லாருக்கும் சமமாக இருப்பவன் தானே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சகலா கமானாம் நிஷ்டா, வேதத்துலதான் யார் யாருக்கு என்னென்ன பலன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஒருத்தருக்கு நல்ல பலன் ஒருத்தருக்கு கெட்ட பலன்லாம் வரத்துக்கு காரணமே இந்த வேத உரைப்படி எல்லாம் நடக்கிற அப்படின்னால்தான். எல்லாரையும் ஒன்னா எல்லாருக்கும் ஒரே பலன்கிறது கிடையாது, என்ன செய்யறியோ அதுக்கேற்ற பலன் தான். அப்படித்தான் சகல ஆகமங்களுக்கும் நிஷ்டாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஒரு எல்லை நிலமாக இருக்கக்கூடியவன். அதாவது எல்லா வேத வாக்கியங்கள்னாலும் சொல்லப்படுபவன் அர்த்தம். அப்புறம் சகல சுராணாமபி அந்தர ஆத்மா, எல்லா தேவர்களுக்கும் அந்தர்யாமியான ஆத்மா. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால்தான் யார் யார் எந்த பூஜை பண்ணாலும் அது அந்தர்யாமியான பகவான் கிட்ட போய் சேரும் பார்த்தோம். அப்புறம் சகல பலானாம் பிரசூதிஹி, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யார் யாரோ என்னன்னோ இந்த பலன் அந்த பலன்லாம் கொடுக்கலாம், ஆனா சகல பலனையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதுக்கு மேல முக்கியமான விஷயம் சகல ஜனானாம் சமஹா, எல்லாரையும் சமமாக பாவிக்கவன் எம்பெருமான், எல்லாருக்கும் சமமாக இருப்பவன். ஆகவங்கள் அழகா ஒரு விஷயம் சொல்றான், எம்பெருமானுக்கு சமம்ங்கிறதே தவிர விஷமம்னு ஒண்ணு கிடையாது. விஷமம்னா பாரபட்சம்னு அர்த்தம். அவர் வேண்டியவன் அவருக்கு கொடுக்கறது, இன்னொருத்தர் வேண்டாதவன் அவருக்கு கொடுக்காம இருத்தல் முதலான பாரபட்சங்கள்லாம் எம்பெருமான் பார்க்கறது கிடையாது. யார் யார் எப்படி நடக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற பலனாக அந்தந்த பலனை கொடுத்து விடுவார் அப்படின்னு. சகல பலானாம் பிரசூதிஹி சகல ஜனானாம் சமக்கலு நத சத்தியத்துவம் நத சத்திய, அடியவர்க்கு மிகினே நீ எல்லாருக்கும் சமமாக இருப்பவன் அப்படின்னு தான் உங்களை சொல்லிட்டு இருக்கோம், நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ஸ்லோகத்துல இதுவரை சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில சமஹான்னு வச்சு முடிச்சுட்ட. சகலாகமானாம் நிஷ்டா சகல சுரானாமபி அந்தர ஆத்மா சகல பலானாம் பிரசூதிஹி சகல ஜனானாம் சமக்கலு நத சத்தியத்துவம் இய சவ்வான சமானோ சச்சடியோ தாச சச்ச சைபரிபுன்னோ கஹவகசி பக்காவாயம் பண்டவ பமுகேசு பேசனம் விசஹந்தோ இதி சர்வேஷாம் சமானஹ சத்யஸ்திதோ தாச சத்ய சதா பரிபூர்ணஹ கதம் வகசி பக்ஷபாதம் பாண்டவ பிரமுகேஷு பிரேஷணமபி சகமானஹ. அழகான ஸ்லோகம் இது. எல்லாருக்கும் சமம் எம்பெருமான்,
சமோகம் சர்வபூதேஷுன்னு சொல்லிருக்கான், பெருமாளே சொல்லிருக்கான். அது சாமியம்ங்கிறது பெருமாளுடைய குணத்துல ஒரு முக்கியமான குணம் அது. ஆனா இப்பதான் ஒரு கேள்வி கேட்கிறார், எல்லாருக்கும் சமமா இருக்குங்கிறாளே, ஆனா பாண்டவர்கள்கிட்ட அதிக பிரீத்தியோடு இருந்தியே, அது ஏன்? பாண்டவர்கள்கிட்ட உனக்கு பக்ஷபாதம் இருந்ததாமே, பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறாய், பெரிய யுத்தம் நடத்தி பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறாய், இந்த மாதிரி பாண்டவர்கள் கிட்ட கருணை காண்பிக்கிறாய், பாண்டவர்கள் தூத்து போக சொன்னா தூத்து போறாய், பாண்டவர்களுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணியிருக்காய். அப்போ உனக்கு வேண்டிய வேண்டாதான் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பக்ஷபாதம் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற. இத இதி சர்வேஷாம் சமானஹா, இப்படி பார்த்தா எல்லாருக்கும் சமானமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சத்தியஸ்திதஹ, அது மட்டுமல்ல, மாறாத, சத்தியம்னா நிர்விகாரம் அர்த்தம், இங்க விகாரம் இல்லாத, எப்போதும் மாறாத நிலையை உடையவன், எப்போதும் மாறாத சொரூபத்தை உடையவன். தாச சத்திய சதா தாச சத்திய அடிவர்க்க மெய்யனே, சதா பரிபூர்ணஹா, எப்போதும் பரிபூர்ணன். இவனுக்கு அடைய வேண்டிய பலன் ஒண்ணு கிடையாது. யாரா ஒருத்தர் வேண்டியவன் ஏன் சொல்றேன்னா, அவர் மூலமா எனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதனால அவர் வேண்டியவன், அப்படி கிடையாது. எம்பெருமானுக்கு யார் மூலமாகவும் எந்த காரியமும் ஆக வேண்டாம், சதா பரிபூர்ணனாகவே இருக்கக்கூடியவன். அது மாதிரி சத்தியஸ்திதா, சத்தியத்துல நிலை பெற்றவன் ஒரு அர்த்தம் கூட சொல்லலாம். அப்புறம் சர்வேஷாம் சமானஹா அப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கச்ச ஒருத்தர் கிட்ட பக்ஷபாதம் காமிக்க வேண்டாம், ஏன்னா சாமியம்ங்கிற குணம் இருக்கு, பரிபூர்ணத்துவம் குணம் இருக்கு, சத்தியத்திலே நிற்பவங்கிற குணம் இருக்கு. அப்படிலாம் இருக்கச்ச ஒருவர்கிட்ட பக்ஷபாதம் காமிக்க முடியாது பெருமானால. ஆனா கூட கதம் வகதி பக்ஷபாதம் பாண்டவ பிரமுகேஷு, பாண்டவர்கள் முதலானவர்கிட்ட பக்ஷபாதம் காமிச்சிருக்கே, அது எப்படி? பிரேஷனம் அப்படி சகமானஹா, அவ தூத்து அனுப்புறா, அதை கூட சகிச்சுண்டு அவ மூலம் அவளுக்காக தூத்து நடக்கிறாய். தூத்து அனுப்புற சாதாரணமானவள் தான் அனுப்புவா, சொன்ன மாதிரி ஈஸ்வரனை அனுப்புவா. ஆனா பாண்டவர்கள் தூத்து போக சொன்னா நீ தூத்து போயிட்டு இருக்க, பாண்டவர்களுக்காக தேரோட்டுகிறாய், எல்லாம் பண்ற. அப்படி நீ எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும்? கௌரவர்களை அழிக்கிறாய், ஆனா பாண்டவர்களுக்கு தூத்து போகிறாய், நீயே நடந்து போற, அது எப்படி? பாண்டவ பிரமுகேஷு பிரேஷனம் அப்படி சகமானஹா, பாண்டவன் முதலானவர்கள் கிட்ட அவ பிரேஷனம், அவ தூத்து அனுப்பிச்சா கூட அதை சகிச்சென்று பாண்டவ தூதனாக போய் நீ பக்ஷபாதம் காண்பிக்கிறார், அதான் சத்தியம். அப்ப உன்ன பக்ஷபாதம் இல்லாதவன் சமன் அப்படின்னும் சதா பரிபூர்ணனும் எப்படி சொல்றது? அப்படி சமமாகவும் சதா பரிபூர்ணமாகவும் இருந்தால் நீ எப்படி பாண்டவர்கள் கிட்ட பக்ஷபாதம் காண்பிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். இதி சர்வேஷாம் சமானஹா சத்யஸ்திதோ தாச சத்ய சதா பரிபூர்ணஹ கதம் வகசி பக்ஷபாதம் பாண்டவ பிரமுகேஷு பிரேஷனம் அப்படி சகமானஹ. பாண்டவர்கள் முதலானவர்கள் கிட்ட தூதம் அனுப்பிச்சா கூட அத கூட நீ ஏத்துண்டு இருக்கியே, அப்போ பக்ஷபாதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல பக்ஷபாதம் காமிக்கிறே பாண்டவாள்கிட்ட, அது எப்படி காமிக்கிற? சமமா இருந்தேன்னு எப்படி நீ பக்ஷபாதம் காமிக்கிறாய் அப்படின்னு ஸ்லோகத்தின் ஒரு கேள்வியை கேட்டிருக்க பெருமாள் கிட்டேயே. இதற்கு என்ன சமாதானம்? ஏன் பெருமாள் அப்போ பக்ஷபாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாண்டவர்கிட்ட பக்ஷபாதம் காமிச்சிருக்கானே அப்படின்னா அதுக்கு சமாதானம் வரப்போறது, அடுத்த ஸ்லோகத்திலே வரப்போறது. அது ஒண்ணும் இல்ல, தன்னுடைய அடியவர்கள்னா அப்போ அவர்கள்கிட்ட ஒரு பக்ஷபாதம் உண்டு பெருமாளுக்கு. காரணம் என்னன்னா அவர்கள் சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் தன்னை ஆசிரியத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் காரணம். வேற காரணம் தன் அடியார்கள் அப்படிங்கறதுதான் காரணம். காரணம் இல்லாமல் பெருமாள் பக்ஷபாதம் காமிக்க மாட்டான். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. விஷமம் மிகம் அமக்யே விபரிகலந்தான பிப்பலிய கரரானம் நாக நிகிலானயன்னோ நத்தி துமாஹி நச்ச நயசச்ச கத்தாலம்போ விஷமே கர்ம மார்கே விபரிஸ்கலதாம் விஹ்வலித கரணானாம் நாத நிகிலானாமன்யஹ நாஸ்தித்வத்யோ நத சத்ய ஹஸ்தாலம்பஹ. கர்ம மார்க்கம் விஷமமா இருக்கு, அதாவது பெருமாள் சமமா இருக்கார், ஆனால் கர்ம மார்க்கங்கிறது சமமா இல்லையே. அவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதானே கிடைக்கிறது அவளுக்கு. கர்ம மார்க்கம்னா புண்ணிய பாபமயமான ஒரு கர்ம மார்க்கம்
அது விஷமே. அது எல்லாருக்கும் சமம் இல்லை. ஒருத்தருக்கு பண்ண புண்ணிய பாபம், ஒருத்தருக்கு புண்ணியம் குறைவு பாபம் அதிகம், ஒருத்தருக்கு பாபம் குறைவு புண்ணியம் அதிகம், மேற்கோ கணக்கு இருக்கு இல்லையா? அப்போ கர்ம மார்க்கமானது, புண்ணிய பாபமயமான கர்ம மார்க்கமானது விஷமமாக இருக்கு, சமமாக இல்லை. அப்போ விபரிஸ்கலதாம், அதுல அங்க அங்க ஓடி கடைசியில் தடுமாறி விழறா. அப்படியே இந்திரியங்களை எல்லாம் அடக்கியாகணும், வேற வழி கிடையாது. அப்படி இருக்க ஒரு அப்படி இருக்க மனுஷர்களை கை தூக்கி விடுவன் எம்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். விஷமே கர்ம மார்க்கே விபரிஷ்கலதாம் விஹ்வலித கரணானாம், தடுமாறி விழுந்துட்டான். விஹ்வலித கரணானாம், கரணங்கள்லாம் இந்திரியங்கள் கால் முதலானதெல்லாம் தாறுமாறா இருக்கு, நேரா இல்ல. அப்படி இருக்கவன ஒருத்தர் நடுவில் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரோடு சரியில்லை, சமமா இல்லை, விஷமமா இருக்கு, அதுல தடுமாறி கீழே விழ போனான்னா பக்கத்துல ஒருத்தன் கையை பிடிச்சு அவனை தாங்கி நிறுத்துறா இல்லையா? அந்த மாதிரி எங்க கிட்ட நீ அப்படி இருக்கான்னு அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க கர்ம மார்க்கம் விஷமமா இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப அதுல நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த சமயத்துல திடீர்னு தடுமாறி கீழே விழுந்தாலும், இல்ல கை கால்கள்லாம் முடியாமல் நாங்க விழுந்தாலும், அப்போ நீதான் எங்களுக்கு கை தூக்கி விடுபவன், உன்னை தவிர எங்களுக்கு கைப்பிடிப்பு வேற யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வழியில தடுமாறி விழுந்தான்னா அவனை கைப்பிடிக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கா மாதிரி, இந்த கர்ம மார்க்கத்திலே தடுமாறி விழக்கூடிய நமக்கு கை கொடுத்து தூக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருத்தன் தான். விஷமே கர்ம மார்க்கே, இந்த கர்மத்தினுடைய மார்க்கம் அப்படின்னா கர்மம் செய்து நம்ம பலன் வாங்கக்கூடிய முறை அப்படின்லாம் இருக்கும். இது விஷமமாக இருக்கும் பொழுது விபரிஷ்கலதாம் விஹ்வலித கரணானாம், அதுல போய் தடுக்கி விடறா. என்ன எது என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதனால என்ன ஆட்டா, விஹ்வலித கரணானாம், அப்போ இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாமல் தாறுமாறாக ஆயிடுச்சு, கை கால்கள்லாம். அப்ப எப்படி நடப்பானவன்? அவன் நடத்தி ஐக்கியமான ஒருத்தர் வேணுமே. அது யாருன்னு கேட்டா எம்பெருமானே நீதான். நாத நிகிலானாம் அந்யஹா நாஸ்தி த்வத்தோ நத சத்ய ஹஸ்த அவலம்பஹ, தொத்தஹ உன்னை விட, அந்யஹா வேற ஒரு, ஹஸ்தாலம்பஹ கைப்பிடிப்பானவர், நாஸ்தி கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரமாக நீதான். யார் தடுக்க விழறாளோ, யார் கை கால வேலை செய்யாம இருக்காளோ, யார் விஷமமான கர்ம மார்க்கத்துல கஷ்டப்பட்டு இருக்காளோ, அவளுக்கெல்லாம் கைப்பிடிப்பு எம்பெருமான் ஒருவன்தான் அப்படிங்கிறார். நாத நிகிலானாம், நாத எம்பெருமானே, நத சத்தியன்னு ஒண்ணு இருக்கு, அடியவர்க்க மெய்யனே. இந்த மாதிரி முன்னாடி சொன்ன இல்லையா, கர்ம மார்க்கத்திலேருந்து தடுமாறி விழுந்தவா, அவர்களுக்கெல்லாம் அந்யஹா நாஸ்தி த்வத்தஹா, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஹஸ்தாவலம்பஹா கைப்பிடிப்பானவர், உன்னை தவிர அவர்களுக்கு வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் சமமானவன் ஒண்ணு, எம்பெருமான் பக்ஷபாதம் இல்லாதவன் ரெண்டு. ஆனால் நம்ம கிட்ட பலன்ல பக்ஷபாதம் காமிக்கிறானே அப்படின்னா நம்மளுடைய கர்ம மார்க்கம் விஷமமாக இருக்கு. ஒரே மாதிரியான கர்மம் இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு, அவரவருக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனாலையும் எம்பெருமான் கிட்ட அது சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு குறைவு கிடையாது அப்படின்னு ஆறுது. அது மட்டும் இல்லாமல் அடியவர்கள் கிட்ட ஒரு விசேஷமான பக்ஷபாதம் இருக்கு, அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவா எல்லாரையும் சமமா பாவிக்கிறான். ஆனா தன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டான்னா அப்ப அவகிட்ட கொஞ்சம் எம்பெருமானுக்கு பக்ஷபாதம் இருக்கு. அதுக்கு உதாரணம் நம்ம பிராணாகி பாண்டவாகான்னு கண்ணனே சொல்றான். பாண்டவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிரானவர்கள், அவர்களுக்காக என்ன வேணா செய்யறான், தூத செய்யறான், தேர் ஓட்டுறான், பகவத்கீதை சொல்றான், யுத்தத்தை நடத்தி வைக்கிறான், ஜெயிக்க வைக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். ஆக எம்பெருமான், அதாவது அடியவர்க்கு மெய்யன் பெயர், அடியவர்க்கு மெய்யன் அவன். அடியவர்கள் கிட்ட கொஞ்சம் பக்ஷபாதம் இருக்கதான் இருக்கு. அது எம்பெருமானே அவர்கள் ஆசிரித்தார்கள் அப்படிங்கிறது அதனுடைய பலனாக அது வரக்கூடியது. அதனால விஷமே கர்ம மார்க்கே விபரிஷ்கலதாம் விஹ்வலித கரணானாம் நாத நிகிலானாம் அன்யஹா நாஸ்தி த்வதன்யோ நத சத்ய ஹஸ்தாவலம்பஹ
உன்னை தவிர வேற யாரும் இதில் கை தூக்கிவிடும் பிடிப்பாக யாரும் இருக்க முடியாது. ஆக எம்பெருமானே, நீர்தான் சகல சாஸ்திர சாரமாக இருக்கக்கூடியவர், எங்களுக்கும் மோட்சம் அழைத்து போவராக இருப்பவர் அப்படின்னு இது மொத்தத்தினுடைய சாரம். ஞானஸ்ய கோ விஷயா அப்படிங்கிற ஸ்லோகம் நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.